ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, காலையில் எங்கள் வீட்டுக்கார் கேரட் சீவிட்டுருக்காங்க. என் சின்ன பிள்ளை வந்து நான் பண்ணுறேன் இதை போப்பாப்பா அந்தாண்டன்னு சொல்லி இது பண்ணார். அப்புறம் கேரட் பொரியல் செஞ்சேங்க. அப்புறமேட்டு தக்காளி ரசம் வச்சேன். அப்புறம் தயிர் இது தாங்க செஞ்சு சிம்பிளாக இன்றைக்கி விட்டாச்சு. பாருங்கள், எங்கள் அக்கா போன வாட்டி என்னடி தண்ணியாக ஊற்றுற நல்லாவே இல்லைன்னு சொன்னால், அதனாலேயே இந்த வாட்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெயிலேயே அப்படியே வணக்கணுங்க. தண்ணியே தெளிக்கவே இல்லை, எண்ணெயிலே வணக்கினா நல்லா வெந்துருச்சு. அப்புறமேட்டு தக்காளி ரசம் வச்சேன். தக்காளி ரசம் வச்சுட்டு புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சு ஹாட் பேக்கில் எடுத்து போட்டுட்டு சாப்பாடெல்லாம் கிளறி சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் எல்லாம் போட்டுட்டு, பெரியவளுக்கு கேரட் போட்டு கொடுத்துட்டு சின்னவளுக்கு முட்டையை வச்சு அதை கொடுத்துட்டேங்க. அப்புறமேட்டு ஈவினிங் முடிச்சோட்டி பாப்பாளுங்க ஸ்கூல்லேருந்து வந்தோட்டியே பால்கோவா வாங்கி, என் பெரிய பொண்ணுக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்குங்க. பால்கோவா சாப்பிட்டு அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.